என்ன அவ்வளோ விசில் சவுண்டு கேட்குது? ஐயா ஏய் மாலா, இந்த 10 ரூபா இருந்தால் சீக்கிரம் எடுத்து ஓடியா. ஆமாம், கூர்க்கா கரையும் வராங்க, கொடுத்து அனுப்பி விட்ருவான். ஏய் வேமா வாடி, வந்துட்டான் எவ்வளோ. என்ன தம்பி நீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? உள்ள வரும்போது ஏதோ கூர்க்காக்காரங்க வராங்கன்னு சவுண்ட் கேட்டுச்சு. இல்ல தம்பி, வர்றப்ப விசில் சவுண்ட் அதிகமா கேட்டுச்சா? ஆமா. சரி கூர்க்கா கரைங்க வராங்கன்னு சொல்லிட்டு 10 ரூபா எடுத்து வர சொல்லிட்டேன். வேணாம் அப்படியே. கூர்க்காக்காரங்க கிடையாது, நாங்க வேற விஷயமா வந்திருக்கோம். என்ன விஷயம் தம்பி? தமிழ்நாடு ஃபுல்லா இனிமேல் இந்த சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். அப்படியா? ஒரே சவுண்டு கேட்டுச்சா? ஆமா. பஸ்ல இருந்து மேல அது வரைக்கும் ஒரே சவுண்ட் தான். அப்படியா? விசில் போடு, விசிலுக்கு போடு. தம்பி 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 போதும் தம்பி, ஊதிக்கிட்டே இருக்கணும். காதெல்லாம் வலிக்குதா இல்லையா? அங்கிட்டு போய் ஊதுங்க. இதுக்கு டென்ஷன் ஆனா இப்படி? அப்புறம் இப்பதே ஆரம்பிச்சிருக்கான். அப்படியா? இந்த ஒவ்வொரு வீடா ஏறுறான், ஒவ்வொரு பஸ்ஸா ஏறுறான், ஒவ்வொரு ட்ரெயினா ஏறுறான், ரேஷன் கடை முதற்கொண்டு எல்லா இடத்துலயுமே இந்த விசில ஊதிக்கிட்டே இருப்பான். ஐயா, தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே சவுண்ட். என்ன சவுண்ட்? ஹலோ. வந்துடுறேன். என்னப்பா பதட்டமா போற? இல்ல மனே, விசில் சத்தம் கேட்டுச்சு. அதோ குப்பை வண்டிக்காரி வந்திருப்பான்னு குப்பை எடுத்துட்டு வந்தேன். இன்னும் ஆளையே காணோம். குப்பைக்காரி ஒண்ணு வரலப்பா, என் போன்ல இருந்து விசில் சவுண்ட் வந்துச்சு. என் போன் ரிங்டோன். அது ரிங்டோனா? தெரியாதா? அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இனிமேல் எல்லாமே விசில் தான். குப்பைக்காரல விசிலோட வர மாட்டான் இனிமேல. அப்புறம் நாங்க மட்டும்தான் விசில் அடிப்போம். ஒன்லி விசில். ஓ, அப்ப குப்பைக்காரி விசில் அடிக்க மாட்டாளா? ஆமா. அப்ப குக்கர் விசில் அடிக்க உங்க அம்மா ஆத்தாக்காரி உள்ள போனாலே. காலையில குக்கர்ல மேல மண்டை இருக்கும் பாரு, ஒரு சின்னதா, அத வாங்கி ஜோப்ல போட்டுக்கிட்டேன். அடப்பாவி, அதுவும் விசில் அடிக்காது. நாங்க மட்டும் தான் விசில் அடிப்போம். அப்ப பஸ் கண்டக்டர் என்ன மேல மணி மட்டும் அடிப்பாரு. மணி அடிச்சுட்டு பஸ்ல ஏறுங்க, பஸ்ல இறங்குங்க, ஸ்டாப் வந்துருச்சு அப்படின்னு அடிப்பாரு. ஐயோ, விசில் நாங்க மட்டும் தான். ஒன்லி விசில். நேத்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, விசில் எங்களோடது. அப்ப குப்பைக்காரி விசில் அடிச்சிட்டு வர மாட்டா. ஐயோ, அப்ப என்னடா பண்றது இந்த குப்பைய? ஒரு வாரம் வர்றதுக்கு. ஒரு வாரமா? ஆமா. இப்பதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தட்டு கொடுப்போமா, இல்ல வேற ஏதாவது கொடுப்போமா, இல்ல மறுபடியும் மணியை கொடுப்போமா, விசில் கொடுப்போமா, பிரச்சனை வருமானு திண்டிக்கிட்டு இருக்காங்க. விசில் நாங்க மட்டும் தான் போடுவோம். போங்க, போய் வேலையை பாருங்க. தூங்கிக்கிட்டு இருக்கேன், நடு வீட்டுல வந்து இப்படி விசில் ஊத்திக்கிட்டு இருக்க. தூக்கி போறாங்கட்டு. தூக்கி போடவா? எதை தூக்கி போட சொன்ன? விசில தூக்கி போடுறாங்கட்டு. இங்க வா, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இனிமே தமிழ்நாடுக்கே விசிலு தான். முதல் விசில் அடிப்பேன் காலையில, டீ வரணும். ரெண்டாவது விசில் அடிப்பேன், சாப்பாடு வரணும். இனிமே எல்லா பேச்சுவார்த்தையும் விசில்ல தான். இந்த அப்படி விசில வச்சுக்க. இனிமே எதுனாலும் விசில்ல தான் கூப்பிடணும், விசில்ல தான் பேசணும். சரியா? என்ன கூப்பிட்டு பார்த்தேன்டா. கரெக்டு, பழக்கப்படுத்தி வச்சுக்கோங்க.